என்னை காயப்படுத்தித்தான் எனக்கு உருவம் கொடுக்கிறாய். உன்னை காயப்படுத்தாமல் எப்படி மனிதனாக்குவது? இறைவன் சொல்கிறாரு, சிலை செதுக்கிற சிற்பிக்கிட்ட சொல்கிறாரு, நீ உளிய வச்சு என்னை காயப்படுத்தி தானே என்னை சிலையாக வடிக்கிற. நான் உன்னை எப்படி காயப்படுத்தாமல் உன்னை மனிதாக்க முடியும்? நம்ம காயப்படுறது நம்ம மனிதனாக்கிறதுக்கு இறைவன் செய்கிற செயல். சோதனைகளும் வேதனைகளும் நம்மளை மனுஷனாக்கிறதுக்கு தான் இறைவன் கொடுக்குற சோதனை. நம்மளை அதாவது சிலையை காயப்படுத்தாமல் உருவம் கொடுக்க முடியாதது எப்படி சாத்தியம் இல்லையோ, அதே மாதிரி மனுஷன் காயப்படுத்தாமல் மனிதனாக்குவது சிரமம். அதனால தான் இறைவன் மனிதனை காயப்படுத்தாமல் மனிதனாக்குவதுங்கிறது சிரமமான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ பழகுங்க. அப்போ தான் என்னை காயப்படுத்தி தானே எனக்கு உருவம் கொடுக்கிறாய், உன்னை காயப்படுத்தாமல் எப்படி மனிதனாக்குவது? இந்த கேள்வியை உங்கள் மனசுக்கிட்ட கேட்டு பாருங்கள். நிச்சயம் அதுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும்.